Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக விநாயகர் நம்ம கையில் மெஹந்தியாக போட போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஹந்தி டுட்டோரியலில் வந்து நான் 8 விதமான விநாயகர் நான் போட்டிருந்தேன். அதில் வந்து 2 விநாயகர் வந்து 8லேயே எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தேன். ஸோ அந்த விநாயகர் டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்கு போடுறேன். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு அதை நீங்கள் கற்றுக்கலாம். அந்த 8 விநாயகரை வந்து இன்றைக்கி கையிலேயே நான் வந்து மெஹந்தியிலேயே போட்டு வந்து விநாயகரை வந்து அலங்கரிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம விநாயகர் வந்து மண்ணில் செஞ்ச விநாயகர், களிமண்ணால் செஞ்ச விநாயகரை வாங்கிட்டு வந்து அவரை வந்து நம்ம அலங்கரிப்போம். ஸோ கலர்ஃபுல்லான விநாயகரும் நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா மூலைக்கும் பார்த்திங்கனாக்கா கலர்ஃபுல்லாக விநாயகரை வந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணி அதை வந்து கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னு பார்த்திங்கனாக்கா விநாயகரை வந்து நம்ம கையிலேயே வந்து 8 விதமான விநாயகர் கையிலேயே வரைகிறோம். ஸோ அது வரைஞ்சி அந்த விநாயகர் எல்லாத்துக்கும் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு நான் இது ஸ்பெஷலாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா இதில் வந்து 2 விநாயகர் வந்து 8லேயே நான் போட்டிருக்கேன். ஸோ 8 குடி விநாயகர் அப்படின்னால கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து நான் இது பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்கள் கலர்ஸ் பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து எதில் வேணாலும் நான் கலர் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து டக்குன்னு செஞ்சனால கலர்ஸ் எதுவும் நான் மிக்ஸ் பண்ணல. ஸோ நெயில் பாலிஷில் தான் நான் வந்து கலர் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து கலர்ஸ் கொடுக்கணுன்னாக்கா கலர் மெஹந்தி இருக்குது. ஸோ அதில் கூட போடலாம். ஸோ இந்த லாக்டவுனில் வந்து எனக்கு கலர் மெஹந்தி கிடைக்கல. அதனால நான் வந்து டைம் உள்ள எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய வேலை இருந்தனால நான் அது மிக்ஸ் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நெயில் பாலிஷில் டெக்கரேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் போடும்போது கலர் மெஹந்தி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் கூட டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போது 8 மெஹந்தி போட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு 8 விநாயகர் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு விநாயகரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருப்பார். ஸோ இலை விநாயகர், அதுக்கப்புறம் மகாராஜா விநாயகர், அதுக்கப்புறம் வந்து சதுரங்கம் விநாயகர், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய விநாயகர் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எந்த விநாயகர் பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது போடும்போது கண்டிப்பாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியமானாலும் நம்ம விநாயகர் கும்பிட்டுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அப்படிப்பட்ட நம்ம கையால் போடுற ஒவ்வொரு பிள்ளையார் சொல்லிக்கும் நம்ம கையால் வரைகிற மெஹந்தி ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ எந்த வேலையுமே நம்ம கையால் தான் செய்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட கைக்கு நம்ம அலங்கரிக்கிறோம், விநாயகராலேயே அலங்கரிக்கிறோம். உங்களுக்கு மெஹந்தி போட பிடிக்கும் அப்படின்னாக்கா, நான் மெஹந்தி போடுவேன் ஆனால் எனக்கு ப்ராப்பராக தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்னோடய மெஹந்தி டுட்டோரியல் கிளாஸில் போய் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ மெஹந்தி டுட்டோரியல் கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நடுவில் நான் எல்லா வீடியோஸ்க்கும் நடுவில் அந்த வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெஹந்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ உங்களுக்கு டைம் கொடுத்து நான் ஒவ்வொரு கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் பேசிக்லேருந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் போய் அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ மெஹந்தி வந்து ஒரு மங்களகரமான எந்த காரியமானாலும் நம்ம வந்து கையில் வந்து மெஹந்தி போடுவோம். மெயினாக வந்து ப்ரைடல்கெல்லாம் போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், மங்களகரமான விஷயம் அது. ஸோ அதனால் போடும். அந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும், மங்களகரமான எந்த பூஜைக்குமே நம்ம வந்து மெஹந்தி போடுறது விசேஷம். ஸோ அந்த மெஹந்தி டுட்டோரியலோட வீடியோ கூட நான் வந்து அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கோங்க. 1 பை 1 நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மெஹந்தி போட வரும். ஸோ இந்த 8 விநாயகரில் உங்களுக்கு எந்த விநாயகர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கலர்ஃபுல்லாக இந்த விநாயகர் வந்து அலங்கரிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு விநாயகரும் வந்து ஒவ்வொரு கலரில் நம்ம அலங்கரிச்சிருக்கோம். ஸோ இலை விநாயகர் வந்து க்ரீன் கலரில், அந்த மாதிரி வந்து ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர், அந்த மாதிரி வந்து விநாயகர் வந்து மெஹந்தி விநாயகர் வந்து நம்ம அலங்கரிச்சிருக்கோம். ஸோ இதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.